ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நமக்கு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த எபிசோட பார்க்கும்போது அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். டீமன் அம்பாசிடரை வந்துட்டு மர்டர் பண்ணதுக்காக ஆமியாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படி எதுவுமே பண்ணலன்னு ஆமையும் சொல்லவும், சும்மா நடிக்காத அவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், மேப்பல் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக அவளோட கத்தி எடுக்கலாம் அப்படின்னு போகவும் நம்ம ஹீரோ வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறான். ஆமியோ தான் இன்னசென்ட் ஆச்சு, அவளை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கொடி பையா, நீ இதுல என்ன தலையிடுற அப்படின்னு ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ கிட்ட போகவும், நோபல்ஸ்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்காங்க, தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போன சோல்ஜரை தடுத்துட்டு இப்ப ஆமியோவை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு வந்த டீமன்ஸ் ஆமியோ அட்டாக் பண்ணது நம்ம உண்மைதான், ஆனா அவ தான் அம்பாசிடர் கொண்டிருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், என் பெயர் ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டி ஹீரோவை கொல்லணும்னு எதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் பெயர்ல இருக்கிறவங்க ஒன்னும் முனிவர்கள் கிடையாது, ரொம்பவே நல்லவங்களா நடந்துக்கிட்டதுக்கு அதிகாரத்துக்காக அவங்க இதை பண்ணல, பாலிடிக்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், எனக்கு அது நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் என் இன்ஃப்ளூயன்ஷியலை யூஸ் பண்ணியிருக்கேன், என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் அவளை காப்பாற்ற ட்ரை பண்றேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், உங்க இன்ஃப்ளூயன்ஷியலை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஓகே, எப்போ அவளை காப்பாற்ற போறீங்க, அதுக்கு முன்னாடி அவளை ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க, பட் ஆமியோக்காக நீங்க பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். சேக்கா ஆமியாவை காப்பாற்ற போனா நானும் கூட போவேன் அப்படின்னு ஈஃபாவும் மேப்பிளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே வரவோ என்னாச்சுன்னு கேட்கறாங்க. பிரின்சிபல் இதை ஹேண்டில் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளே மாதிரி ஆளுங்க இதுல தலையிட வேண்டாம், இது பெரிய விஷயம், ஸோ இப்போதைக்கு நம்ம அமைதியா இருப்போம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஆக்ஷன்ல இறங்குறான். அந்த டிராகனை சமன் பண்ணி, வேற என்ன பாரு, மாஸ்டர் உனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டிராகனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அமைதியா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. மாஸ்டர் சேக்கா, இதை நீங்க செஞ்சுதான் ஆகணுமா, அந்த பொண்ணை காப்பாத்த நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது ரொம்பவே அவசியம் தானே, உங்களோட பவரை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே நினைச்சீங்க அப்படின்னு யோகி கேட்கவும், என்னை பத்தி யாராச்சும் வெளியே போய் சொல்றதுக்கு உயிரோட இருந்தா தானே, அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் சேக்கா எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு யோகி சொல்லவும், நீ ஒரு டீமன் எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்கன்னு யோகி சொல்றா. வேற இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ அது மேல பறந்து போறான். இங்க ஆமியோ ஜெயிலுக்குள்ள இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைச்சு வருத்தப்படுவாங்களோ, சேக்கா கூட அட்வென்ச்சரிங் போக முடியாதா அப்படின்னு ஆமியோ யோசிச்சுட்டு இருக்கவும், ஆமியோவை யாரோ ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க. கேரேஜ்ல வரதை விட இதுதான் பெஸ்ட் வே, ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ அவளை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஜெயில இருக்கிற சிட்டிக்கு வரான். நிறைய ஷேக்கிகாமி அந்த இடத்துல பறக்க விட்டு ஆமியோ எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஓ, இங்கதான் இருக்காளா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அந்த டிராகனை வந்துட்டு திரும்பவும் சீல் பண்ணி வச்சுட்டு, இவ்வளவு ஈஸியா உள்ள வர முடிஞ்சா செக்யூரிட்டி என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு ஒரு சோல்ஜர் விசில உதவும். நிறைய பேர் நம்ம ஹீரோவை சுத்து போடுறாங்க. ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துட்டு இருக்கான். ரெண்டு இடத்துல நின்னுதான் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு இடத்தையும் பாறைய போட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொன்றுதான். இப்போ ஒரு பெரிய ஆர்மியா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. உயிரோட இருக்கணும்னு நினைச்சா பலி விடுங்க, இல்லைன்னா செத்துருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு இந்த சோல்ஜர் சொல்லவோ, இந்த தடவை ஃபயரை வச்சு அட்டாக் பண்றாங்க. லாவா டைகரையே கொள்ள யூஸ் பண்ண அந்த ஃபயரை யூஸ் பண்ணி எல்லாரையும் நம்ம ஹீரோ இறக்கிறான். கண்ணுக்கே தெரியாத லெவலுக்கு ஃபாஸ்டா போற அந்த காமட்டாச்சியை சமன் பண்ணி அதை எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கான். அந்த காமட்டாச்சி ஒரு பக்கம் ஃபாஸ்டா எல்லாரையும் போய் வெட்டிட்டு இருக்கு. இப்படி அங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஹீரோ ஒரு வழியா கொன்றுதான். இப்ப ஆமியோ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். சேக்கா, நீ எப்படிங்க அப்படின்னு வா கேட்கவும், நீ ஓகே தானா, வா போலான்னு சொல்லவும், நீ இப்படி அத்தமீறதும் ஃபேமிலிக்கே பாதிப்பு ஏற்படும், நான் தான் எந்த தப்பு பண்ணலையே, கண்டிப்பா என்ன சீக்கிரமே வெளியே விட்டுருவாங்க, நானும் அகாடமிக்கு வந்துருவேன், சோ இப்போ நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு வா சொல்லவும், அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஆமியோ, ஏன்னா நீ தான் ஹீரோ. லெஜெண்ட்ஸ்ல சொல்லப்படுற மாதிரி ஒவ்வொரு காலத்திலயோ ஹீரோ அண்ட் டீமன் கிங் ரீஇன்கார்னேஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செஞ்சுரியோட ஹீரோ நீ தான் ஆமியோ. சோ அதனாலயே ஒன்னு சில பேர் கொல்ல நினைக்கிறாங்க. பவர்ஃபுல்லான ஆளுங்களை பார்க்கும்போது பவர் இல்லாதவங்களுக்கு பயம், அது எந்த வயசா இருந்தாலும் சரி, எந்த வேர்ல்டா இருந்தாலும் சரி, இங்கே இருந்தா நீ இறந்துருவ, சோ வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அங்க யாரோ வராங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா பார்த்தா கிளைதா அங்க நின்னுட்டு இருக்கான். நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரீமேட்ச் வேணா இங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சேக்கா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கிளை கேட்கறதுக்குள்ள அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஃபியோனா அங்க வரா. இப்படி நடக்கணும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா இல்ல என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், வெளியே நிக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அண்ட் உன் கூட மோதுனா அவங்க செத்துருவாங்கிறதா எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும், அப்ப ஏன் இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, நீ இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு ஃபியோனா சொல்லவும், என்ன சொல்ல போற, எதுக்கு நீ ஆமியோவை கொல்ல ட்ரை பண்ணன்னு சொல்ல போறியா, டெவில்ஸ் தான் நம்மளோட எதிரிங்க, ஆமியோவை கொல்றது உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஒரு ஸ்மால் கண்ட்ரி, டெவில்ஸை பார்த்து எல்லாருமே பயப்பட்டாங்க, ஆனா ஹீரோ ரோஸ் தான் அந்த டெவில்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து தைரியமா சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் டீமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. ஹீரோ டீமன் கிங் இதெல்லாமே பாஸ்ட்ல உள்ள கதை, ஒரு ஹீரோ வச்சு பெருசா எதுவும்லாம் சாதிச்சிட முடியாது அப்படின்னு ஃபியோனா சொல்லவும், அப்புறம் ஏன் ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றீங்க, ஹீரோவை நீங்க அப்படியே தனியா விட்டுற வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஹீரோன்னு ஒருத்தங்க இருக்கிறதுனால தான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆக போகுது, போடணும்னு ஹியூமன்ஸும் நினைக்கல, டெவில்ஸும் நினைக்கல, அதனால தான் டெவில்ஸ் அசாசின் அனுப்பி ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த வார்ல இஷ்டம் இல்ல, ஆனா ஹீரோ இருக்கிற வரைக்கும் வார் வரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அண்ட் ஆமியவும் இன்னும் பாஸ் ஹீரோ லெவலுக்கு பவர் அடையலன்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா ஒன்னாலதான் சேக்கா பவர்ஃபுல்லான எதிரிங்க கூட அவ சண்டை போடும் போதுதான் இன்னும் ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்கா மாறுவா. ஆனா அவளுக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. ஏன்னா நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் நீயே முடிச்சிட்ட அப்படின்னு ஃபியோனா சொல்லவும், அதுக்கு நான் அவளை சாக விட்டுட்டு அப்படியே என்ன பாத்துட்டு இருக்க சொல்றியா, நான் வேற என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்னும் அதை விரும்பல. அகாடமி ஆமியாவை சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஆமியாவை சேவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அதனால என்ன நம்பி நீங்க அவளை இங்க விட்டுட்டு போங்க. நீங்க இன்னைக்கு நைட் இங்க பண்ண விஷயத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் ப்ளீஸ்னு ஃபியோனா சொல்லவும், இதுக்கு தான் என்னையும் ஆமியாவையும் நீ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா செஸ் மேட்ச்ல பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கான வா கேட்கவும், தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்ற ஒரு விஷயத்த பண்ணணும்னு வா சொல்லிருப்பா. சேக்கா ஃபியோனாவும் உன் பிரதர் சொல்ற மாதிரி கேட்கலாமே அப்படின்னு ஆமியா சொல்லவும், அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனா நான் எப்படி ஒன்னு நம்புறது நம்ம ஹீரோ ஃபியோனாவை பார்த்து கேட்கவும், எனக்கு புரியுது சரி நீ அவளை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பு, கிளை கார்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே நிக்க சொல்லு அப்படின்னு ஃபியோனா சொல்லவோ, சேக்கா நீ அப்படின்னு சொல்லி கிளை ஏதோ சொல்ல வரான். நீ அதை சொல்ல தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வழியா வாங்க, நீங்க தப்பிச்சு போறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கேரேஜ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்க இருந்து நீங்க சிட்டி ஆஃப் லாக்கனாக்கு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமியோட ஸ்பாட் அந்த கேரேஜ்குள்ள இருக்கு அப்படின்னு ஃபியோனா சொல்றா. இந்த போர்வைக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஆமியா சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் ஃபியோனா சொல்றா. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ வரதுக்கு முன்னாடியே ஃபியோனாவும் அவன் பிரதரா என்ன வந்து பார்த்தாங்க, என்ன சேஃப்டியா வச்சிருப்பேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு வா சொல்றா. பார்த்து போயிட்டு வாங்க, கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபியோனா சொல்றா. ஃபியோனா என் ப்ராமிஸ் நான் காப்பாத்தல, மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் வா சொல்லவும், என்னதான் இருந்தாலும் ப்ராமிஸ் ஒரு ப்ராமிஸ் தான், சோ நான் இதையாச்சும் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த இடத்துல கொண்ட எல்லா சோல்ஜர்ஸையுமே ரெசரெக்ட் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வரான். இப்ப எதுவுமே நடக்காதபடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்க எல்லாரையும் கொண்டுச்சுன்னு நான் சொல்லிடலான்னு ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், இப்படி பண்ணிட்டே சேக்கான் ஃபியோனா கேட்கவோ, சாரி நம்ம ஹீரோ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், நீ இந்த மாதிரி நல்லவன் எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் அப்படின்னு வா சொல்லிட்டு, பார்த்து போயிட்டு வாங்க, கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்னு சொல்றா. நீயும் ஃபியோனாவும் அப்படி என்னதான் பேசிக்கிட்டீங்க, எனக்கு எதுவுமே புரியல. நான் தான் ஹீரோ, ஆனா என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியாது, என்னதான் நடக்குது எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு வா சொல்லவும், அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்கட்டுமா, கேரேஜ் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். ஃபியோனாவோட ஷேடோல இருந்து யாரோ பேசுறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லவும், அதுதான் டீமன் கிங்னு வா சொல்றா. டீமன் கிங் இதுக்காக ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஷேடோல இருக்கிறது கேட்கவும், ஏன்னா அந்த பொண்ணு அவனுக்கு முக்கியமான வா சொல்லவும், அதுக்காகமா அவன் இவ்வளத்தையும் பண்ணான்னு அந்த ஷேடோ கேட்கவும், சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே அவனை மீட் பண்ணணும் தான் எல்லா விஷயங்களையும் பண்ண. சேக்கா எப்பவுமே அவன் பவரை மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் யூஸ் பண்ணுவான். ஈவன் அதுவே அவனோட அழிவுக்கு காரணமா இருந்தாலும் கூட அந்த லெவலுக்கு அவன் கைண்டானவன் அப்படின்னு வா சொல்றா. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இப்ப அப்படியே பாட்டை போட்டு விடுறாங்க. இனிமே நான் அகாடமி போக முடியாது நாமியும் சொல்லவோ, வருத்தமா நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல என்ட்ரன்ஸ் செரமோனில உன் ஸ்பீச்சை பார்த்திருந்தா நல்லா இருக்கும், இனிமே நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சரிங் பண்ணலாம் அப்படின்னு வா சொல்றா. இப்ப அப்படியே அவங்க அந்த லோகனா சிட்டிக்கு போறாங்க. ஃபியோனா அந்த சோல்ஜர்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டா. ஈஃபாக்கும் மேப்பிள்க்கும் லெட்டர் எழுதி நடந்த எல்லாத்தையும் ஃபியோனா சொல்றா. ஆமியாவும் நம்ம ஹீரோவோ சேஃப் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. பட் ஒருவேளை சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.